நாங்கள் மீன் கடைக்கு நேற்று போனோம். வித்தியாசமான மீன் வந்து பார்த்தோம். வாங்க அது என்னென்ன மீன் எப்படி எப்படிங்கிறது நல்லா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஆஸ்கார் மீன். இது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது. நம்ம நாய்க்குட்டியாட்டு நம்ம போகிற பக்கமெல்லாம் அடையாளம் கண்டு பழகக்கூடியதுங்க. பாருங்க, நான் இந்த சைடுருந்து அந்த சைடு போகிறேன். அதுவும் அப்படியே வருது. பாருங்க, அப்படியே தான் இருக்குது. திரும்பி வருது பாருங்க. அதுதான் பாருங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம போகிற பக்கமெல்லாம் வருது. பாருங்க. இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷுங்க. இதுக்கு வந்து காது இல்ல. ஆனா, தண்ணீர்ல வந்து இருக்கிற அதிர்வெல்லாம் நம்மளோட இதோட பக்கவாட்டுல வந்து கோடுகள் மூலம் உணர்கிறதுங்க. இது வந்துங்க பாகு மீனு. இது வந்து மனுஷனாட்ட தட்டையான பல்லுங்க. அப்புறம் இறைச்சிக்கு பதிலா தாவரங்களையும், பழங்களையும் தான் விரும்பி சாப்பிடும். ஆனா சாதுவான மீனுங்க இது. இது வந்துங்க கிரீன் டெரர் செச்சீல்டுங்க. பார்க்கறக்கு நல்லா அழகா இருந்தாலுமே, தன் எல்லைக்குள்ள வந்துங்க, வேற எந்த மீனையுமே அனுமதிக்காத ஆக்ரோஷமான குணம் கொண்டதுங்க. பாருங்க. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷுங்க. இது சண்டை போடுறபோது, எதிர்ல இருக்கிற அந்த மீன வந்து உள்ளேயே கிளிக்குன்னு சத்தத்த எழுப்புதுங்க. பாருங்க, உரத்த சத்தம் கிளிக்குன்னு வருதுங்க. இது வந்து கோய் ஃபிஷ்ஷுங்க. இது வந்து ஜப்பானிய வந்து அதிர்ஷ்ட சின்னமா கருதப்படுற இந்த மீன் வந்துங்க, சரியா பராமரிப்பு இருந்தா, மனுஷர்கள விட அதிகமான ஆண்டுகள் உயிர் வாழும்னு சொல்றாங்க. இது வந்து ஃபைட்டர் மீனு. இது வந்து தூங்குறபோது மனுஷனாட்டவே தட்டையா இலைகள் மேல படுத்து தூங்குங்க.